ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சப்பாத்தி, தோசை, சாதம் எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ் எக் பொடி மாஸ் கிரேவி. இந்த பொடி மாஸ் கிரேவி வந்து இந்த மாதிரி சப்பாத்தியோட இந்த கிரேவியும் இந்த எக்கையும் நல்லா இப்படி தொட்டு சாப்பிட்டிங்கனாக்கா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ இந்த பொடி மாஸ் கிரேவியை எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எக் பொடி மாஸ் கிரேவி செய்கிறதுக்கு நான் 6 முட்டை எடுத்திருக்கேன். அது இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள், 1/2 ஸ்பூன் சால்ட்டு, கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி, இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இந்த மாதிரி ஒரு பேனை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்திக்கலாம். அடுத்து நம்ம பீட் பண்ணி வச்ச எக்கு தூளை ஊற்றிக்கலாம். எக்கு ஊற்றிட்டு ஒரு செகண்ட் வரைக்கும் இது இப்படியே மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். இது மெதுவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஆம்லேட் இல்லை, இதை நம்ம பொடி மாஸ் பண்ண போகிறோம். இதை வந்து கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இப்படி கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எக்கு குக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குக் பண்ணி நம்ம கிரேவி பண்ணும்போது அந்த எக்கோட ஸ்மெல் வராது, டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட எக் பொடி மாஸ் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஓரத்தில் வச்சிடலாம். அடுத்து கிரேவி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆனனும் அதில் 2 கிராம்பு, ஒரு துண்டு பிரிஞ்சி இலை, ஒரு ஸ்டார் பூ. அடுத்து இதில் மீடியம் சைஸ் 4 வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்திக்கலாம். பச்சை மிளகா வந்து உங்கள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கிங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும். அடுத்து இதில் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி குறைப்பாக அரைச்சி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே ஒரு 3 ஸ்பூன் தயிர், அது இது கூட சேர்த்துக்கலாம். தயிர் வந்து வேணும்னா சேர்த்திக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்து செய்யக்குள்ளார இந்த கிரேவி டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அது கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்திட்டு இதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வதங்கக்குள்ளவே அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளியை நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க, நிறைய சேர்த்திட வேண்டாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து இந்த அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. கிரேவி வந்து இந்த அளவுக்கு இருந்தால் தான் சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து இதில் நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த எக் பொடி மாஸ் அது இது கூட சேர்த்துக்கலாம். இந்த எக்கு சேர்த்திட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் பெப்பர் தூள். இதுக்கு வந்து பெப்பர் தூளும் பச்சை மிளகாவோட காரம் தான். உங்களுக்கு பெப்பர் தூள் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கோங்க, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக கரம் மசாலா வந்து வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா இந்த மாதிரி ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட டேஸ்டியான எக் பொடி மாஸ் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, தோசை, சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.